ஆக்சுவலி இந்த மூவி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ லைக் இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். லைக் இது ஹோல் ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம புக்கில் தான் இந்த படத்தை பற்றி படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். பட் இது ஒரு விஷுவலைஸாக பார்க்கும்போது லைக் இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆல் தி நியூ ஃபேஸஸ் இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோயினாக வந்து என்னோட தங்கச்சி தான் ரொம்ப பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நல்ல அவுட்கம் வந்திருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி கம்ப்ளீட் க்ரூ அண்ட் டீம். தேங்க்யூ. ஓகே, இந்த மூவியோட ரிவ்யூ என்னோட சைட்லேருந்து பார்க்கணுன்னா லைக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுவும் தமிழ் திருக்குறள் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஃபேமிலியில் குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ஒரு பார்க்க வேண்டிய படம். கம்ப்ளீட் டீமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஹீரோயினாக என்னோட சிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த திருவள்ளுவர் படம் வந்து நான் பார்த்தேன். இப்போ சமீப காலமாக ஒரு 3 திரைப்படங்கள் நான் பார்த்தேன். அந்த படம் வந்து தக் லைஃப் அந்த படம். அதுக்கடுத்து வந்து அதுக்கு முன்னாடி வந்து DD3 ரிட்டர்ன்ஸ் சந்தனத்தோட படம் பார்த்தேன். படைத்தலைவன் படம் பார்த்தேன். 3 படமே வந்து உட்காந்து பார்க்க முடியல. ரொம்ப கொடூரமாக இருந்தது. அந்த படம் எல்லா படத்துலையும் நான் பாதியில் வந்தேன். இந்த படம் தான் முழுசாக பார்த்தேன். ரொம்ப சிறந்த படம், ரொம்ப அறிவுபூர்வமான படம். இது ரொம்ப மிகைப்படுத்தாமல் ரொம்ப எளிமையாக ரொம்ப இனிமையான படம். இது குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது பார்க்கணும் கண்டிப்பாக. தமிழ் உணர்வு உள்ளவங்க, சமூக அக்கறை உள்ளவங்க இந்த படத்தை பார்க்கணும். மட்டமான படங்களை பார்க்குறதுக்கு முந்தி அடிச்சுட்டு ஓடுற மக்கள் இங்கே தியேட்டரில் கம்பல் கம்மியாக இருந்துக்கு இதெல்லாம் பார்க்கணும். வாய்க்கையே பேசுகிறது தமிழ் மொழி அந்த இதுன்னு பேசுகிறத விட இந்த படம் இன்னொரு விஷயம் சொல்லுது. கல் குடிக்கிறது வந்து ரொம்ப கேவலமாக சொல்லுது. கல்லுக்கு ஆதரவானவர்கள் இதை யோசிக்கணும். அந்த படம் ரொம்ப திறந்த படம், எல்லா விதத்துலையும் நல்ல படம். இது இவங்க சிறப்பு அவங்க சிறப்புலாம் கிடையாது. இது வந்து மிகச்சிறந்த படைப்பு. திருக்குறள் இப்போ தான் பார்த்தோம். ஃபில்ம் நல்லா இருக்குது. ஸோ ஆகா ஓகோ அப்போல்லாம் கிடையாது. பட் ஓகே, பார்க்கலாம். ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் மேக்கிங், அதில் நடித்த ஆர்டிஸ்ட்டு, வாசுகியாக பண்ணவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்குது. மியூசிக் ஆல்சோ இளையராஜா தான் எப்பயுமே ஸ்பெஷல். நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். வணக்கம், என் பேர் ஷர்மிளா அசோக் குமார். திருக்குறள் மூவி கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். நான் இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஹீரோனிக்கு ஃப்ரெண்ட் ரோலாக. அண்ட் இளையராஜா சாங்கில் நான் ஒரு சின்ன பாட்டாக இருந்ததுக்கே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லலாம் அவ்வளோவா திருக்குறளை பற்றி நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறளுக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங் அப்படின்ட்டு படத்தில் ஃபுல்லாக அருமையாக காமிச்சிருக்காங்க. டைரக்டர் சார் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு மூவியை. அதே மாதிரி ஒரு கேரக்டருக்கும் அடாப்ட் ஆகுற மாதிரி நல்லா கேட்சியான கேஸ்டிங் பீப்புளை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். இல்லை, எல்லா கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் திருவள்ளுவர் கேரக்டர் பண்ணவரும், பருதி கேரக்டர் பண்ணவர், அப்புறம் வந்து திருவள்ளுவர் மனைவியாக நடித்த வாசுகி, 3 பேரும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வாசுகி கேரக்டர் பண்ணது வந்து ரொம்ப யதார்த்தத்தோடைய உச்சமாக இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு முயற்சி. வாழ்த்துக்கள் ஆல் டீமுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள். குணாவுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். என்ன பார்த்தீங்களோ சும்மா நார்மலாக எதுவுமே நல்லா இருக்கு படம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. திருக்குறள் பற்றி எல்லாம் நல்லா இருக்கு. எந்த கேரக்டர் அது திருக்குறள் பற்றி ஏதாவது சொன்னது, அது கதை சொன்னது எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்க்கணும். முதல்ல இதுக்கு வரவேற்பு தரணும். இந்த மாதிரி படங்கள் நம்ம வரவேற்பு தந்தால் தான் இன்னும் இது மாதிரி நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம தமிழ் பாரம்பரிய நம்மளுடைய எழுத்து. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு வள்ளுவன் வந்து யாருக்குமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு படங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வரவேற்பு தரணும். நன்றி. திருவள்ளுவர் என்ற கதைக்கு உயிரோட்டமாக அமைந்திருக்கக்கூடிய அருமையான படம். நான் ஒரு தமிழ் புலவன். நான் படித்த காலத்தில் என்னென்னலாம் கல்லூரியில் இடம்பெற்றனவோ அனைத்தும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருப்பது எனக்கு மெத்த வியப்பளிக்கிறது. மிகச்சிறப்பான படம். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நல்ல மூவி, ரொம்ப நல்ல ஆக்டிங். குணா பாபு சூப்பர். நான் குணா பாபு ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ சூப்பர் ஆக்டிங், லைக் சூப்பர் ஸ்டார். வணக்கம். திருவள்ளுவரை பற்றி எல்லாருக்கும் ஏதோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருப்போம். இந்த படத்தில் பார்க்குறப்போ அவருடைய
வாழ்வியல் முறை எல்லாமே நம்ம பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லபடியாக எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சீன்ஸும் எல்லாம் அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நன்றி. திரைப்படம் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இப்படி இலக்கியத்தோட உள்ள வரிகளோட படம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது. உண்மையில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. திருவள்ளூருடைய புகழ் உலகமெல்லாம் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி நல்லா இருக்குது. நன்றி. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் நடித்தவங்களும் ஒரு நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். வாசுகி கேரக்டரில் ஒரு பெண் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது, ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். தமிழ் மக்கள் இதை பாருங்கள். நம்ம படங்களை நம்ம தான் வளர்க்கணும், நம்ம வரலாறை நம்ம தான் காக்கணும். ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள். தேங்க்யூ. இந்த படம் ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஆனால் தமிழ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த சில ஆக்சன்ட்லாம் வந்து அந்த நான் ஆக்சுவலி எதிர்பார்த்தேன் தமிழ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதிர்பார்த்தேன். ஆனால் நல்லா இருந்தது. ஆனால் மெயின் ரீசன் வந்து ராஜா மியூசிக் பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் ஸ்டார்டிங் டைட்டில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தீங்க. எண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி ஸ்டோரி அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியணும் போல் இருக்குது. அந்த ஸ்டார்டிங் திருக்குறள் எப்படி வந்தது. ஆனால் அந்த தமிழ் இடையில வந்து அந்த கொஞ்சம் அந்த காலத்து சங்க கால தமிழ் எல்லாம் கொஞ்சம் கேட்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நல்ல மூவி தான். ஆனால் இந்த ஒலி ஓசை பாரதி அந்த படம்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் எல்லா கதையும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். பாரதி, ஒலி ஓசை, அந்த பொன்னியின் என்னது இந்த கலைஞர் படம் எடுத்தார் பிரசாந்த் வச்சு எல்லாம் அந்த காலத்து எங்கள் அம்மா ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச எப்படி சொல்கிறது பிடிச்ச இது. ஆனால் அவங்க இப்போ ஊரே இல்லை. கண்டிப்பாக அவங்க வந்திருப்பாங்க, பட் அவங்க இல்லை இப்போ. இனிமே தேங்க்யூ. ஸோ இட் வாஸ் கிரேட் ப்ரெஷர். நான் ஆக்சுவலி மெயின் ரீசன் வந்து நான் ராஜா மியூசிக் தான் வந்தேன். அது பேக்ரவுண்ட் மியூசிக்கு அது அவர் ஆக்சுவலி அந்த இது அவர் பாடியிருக்கலாம். ஆக்சுவலி ஒரு 2 பாட்டு பாடியிருக்கலாம். பட் அவருக்கு வயசாயிருச்சு. அதனால் எதுவும் எதிர்பார்க்க முடியல. எனிவே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம். அதாவது என்னென்னா வாழ்வியல் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் வந்து பார்க்கும்போது என்னென்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். வள்ளுவர் எழுதிய குறள் தெரியும். ஆனால் வள்ளுவரின் வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி வந்து அந்த குறள் எழுதப்பட்டது, அந்த காலத்தில் இருந்த மரபுகள் என்ன, அறம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே வந்து இந்த இயக்குனர் வந்து காமராஜ் அப்படிங்கிற படம் வந்து பண்ணியிருந்தார். அதுவும் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த படமும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படமாக இருக்குது. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அந்த படைத்தளபதியாக வரக்கூடிய பரிதி, அதுக்கப்புறம் வந்து அவருடைய காதலியாக வரக்கூடிய பவளக்குடி, அதுக்கப்புறம் வள்ளுவனாக நடித்தவரும், அதுக்கப்புறம் வாசுகியாக நடித்தவரும், ஒவ்வொருத்தரும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலையும் எது அறம் எது சரி அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே எப்படியெல்லாம் ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையான ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காங்க. இதுக்கு அற்புதமான இசைஞானி இளையராஜா அவர்கள். அந்த பின்னணி இசையும் சரி, பாடல்களும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த படத்து மூலிமா வந்து நம்ம வள்ளுவர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன மாதிரி சிந்தனைகளை கொண்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து பள்ளி மாணவர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். வள்ளுவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கணும். மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். வள்ளுவராக நடித்தவர் தஞ்சாவூர்காரரு. தஞ்சாவூரில் ராணி பேரடைஸில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. நிறைய தேட்டர்களில் இந்த படத்தை வந்து திரையிடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதற்காக நிறைய பேருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. அவங்க எல்லாரும் வாங்க, இந்த படத்தை மிகப்பெரிய படமாக போற்றுவோம். நன்றி. திருக்குறள் மூவி பார்த்தோம். ஸோ இதில் வந்து நல்ல தமிழில் வந்துட்டு எல்லா பொருளும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோடு நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் சாங்கில் வருவாங்க. அதுக்காகவே நாங்கள் வந்துட்டு வந்தோம். பட் எங்களுக்கு மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. குறள் பேஸ் பண்ணி மூவி எடுத்திருந்ததுனால நீங்கள் பசங்களை எல்லாரையும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க அந்த தமிழ் அர்த்தத்தெல்லாம் வந்துட்டு நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு திருக்குறள் மேலே இன்னும் நிறைய வந்துட்டு ஆர்வம் வரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள்.